அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சகரியா 2:4-5 பாருங்களேன். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி வந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். எருசலேமை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். எப்படி ரெஸ்டோர் பண்ண போறாருலாம் சொல்றப்ப சொல்றாரு, மதில் இல்லாத பட்டணம். இப்ப மதில் இல்லாத பட்டணம் எப்படி இருக்கும்னா, அது ஒரு டேஞ்சரஸான ஜோன். எதிரிகள் யாருனாலும் வந்து என்ன செஞ்சிடலாம், அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லை, அந்த மதில் இல்லை அப்படின்னா வந்து சூறையாடிடலாம். இப்ப எரிகோவை பாருங்களேன், எரிகோவின் அலங்கம் சுற்றி இருந்தது. அப்போ யாராலையும் உள்ள வர முடியல. ஆண்டவர் அற்புதம் செய்து என்ன செய்தார், எல்லா அலங்கம் இடிந்தது, இவர்கள் ஏறி போய் சுதந்திரித்தாங்க இல்லைங்களா. அப்போ மதில் இல்லா பட்டணம் எப்படின்னா அது டேஞ்சரஸ் ஆனது. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்களேன், மதில் இல்லா பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். 5ஆம் வசனம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன். ஆமென். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் வந்து அக்கினி மதிலாய் இருப்பேன். இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, for I declare the Lord will be the wall of fire around her, protecting her from enemies, and I will be the glory in her midst. ஆமென். அப்ப அவர் என்ன சொல்றாரு, சத்துருக்கள் வந்து சேதப்படுத்தாதபடி நான் அக்கினி மதிலாய் இந்த எருசலேமுக்கு இருப்பேன். சத்துருக்கள் வந்து தொடர முடியாது, சத்துருக்கள் நெருங்க முடியாது, நான் மகிமையாய் அவள் மத்தியில் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ ஒருவேளை மதிலெல்லா பட்டணம் போல் உங்க சூழ்நிலை இருக்கா? எனக்கு இன்னும் பாதுகாப்புக்கு யாருமே இல்லை பிரதர். நான் ஒரு சிங்கிள் மதனா இருக்கிறேன் பிரதர். எனக்குன்னு பேசுறதுக்கோ, எனக்குன்னு ஒரு காரியத்தை செய்யறதுக்கோ, இதை எடுத்து கொண்டு போறதுக்கோ யாருமே இல்லை பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அக்கினி மதிலா இருப்பேன். உங்களை சுத்திலும் கர்த்தர் இருக்கிறாங்க. நீங்க அவருடைய பிரசன்னத்திற்கு நடுவுல இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் அப்படியாய் பாதுகாக்கிறார். அக்கினி மதிலாய் அவர் இருக்கிறார். பிசாசு உங்களை அழிக்க, உங்களை சேதப்படுத்த, உங்கள் சமாதானத்தை குலைக்க என்னவெல்லாம் செய்யட்டும், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அக்கினி மதிலா இருப்பேன். அக்கினி மதில்னா என்னன்னா, அவன் வந்து என்ன திட்டங்களோடு வந்தாலும் அவன் பொசுங்கிடுவான். அவன் பிசாசு திட்டங்கள் பொசுங்கிடுவான், ஒண்ணுமே நடக்காது. அவன் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சுத்திலும் அக்கினி மதிலா இருக்கேன், நீ மறந்துடாதன்றார். உங்க நடுவில் அவர் மகிமையா இருக்கிறார், மறந்துடாதீங்க. பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு யாருமே இல்லை, நீங்க ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கலாம், பார்க்கறதுக்கு நீங்க தனியா இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய உலகத்துல உங்களை பார்த்துட்டாங்கன்னா, நீங்க உங்களை ஆவிக்குரிய உலகத்துல எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லானான்ற பார்த்துருவீங்க. நீங்க இருக்கிறீங்க, உங்க சுத்திலும் ஒரு அக்கினி மதில் இருந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. கர்த்தர் அப்படின்னா நிற்கிறார். ஆமென். எனவே பிசாசு உங்களை தொட முடியாது. பிசாசின் திட்டங்கள் ஒன்றும் பழிக்காது. இந்த மனிதர் கூட்டம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருக்கட்டும், அரசியல் பலம் இருக்கட்டும், அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார், உங்களை பாதுகாப்பார், எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பார், ஒரு சேதமும் அடையாதபடி பாதுகாப்பார். அவருடைய பிரசன்னத்துல நீங்க பாதுகாப்பாய் நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. நீங்க தனியா இல்லை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.